Hello everyone, welcome to Chandani Kitchen. என்னோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கால் பாயா. இது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு கல்பாசி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது இதில் நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா தொக்கா வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி இருக்கணும். இந்த சமயத்தில் நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு காரம் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ தயிர் சேர்த்துக்க போகிறேன். 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துக்கும் போது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க, இல்லைனா தயிர் திரிஞ்ச மாதிரி போயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் நல்லா தயிர் கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்காலை நான் 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கால் நல்லா வெந்திருந்தால் தான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடிடுறேன். விசில் போட்டு 10 விசில் வேக விட போகிறேன். கால் நல்லா வெந்து வரணுங்க, அப்போ தான் டேஸ்ட் அதிகம். 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. அந்த எலும்புலேருந்து சதை நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்கணுங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நான் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க, அதனால் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சுங்க. இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதை நான் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.